நம்ம கொஞ்ச நாளாக அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சில இடங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டே வந்திருக்கிறோம். என்னென்ன இடங்கள்லாம் குறித்து பார்த்துருக்கோன்னு 2-3 இடங்கள் சொல்ல முடியுமா? எண்ணக்கோர், ஓகே, எண்ணக்கோர் பார்த்துருக்கோம், எங்கேதி பார்த்துருக்கோம், எருசலேமை குறித்து பார்த்துருக்கோம், மக்கதோனியாவை குறித்து பார்த்துருக்கோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? தாவீது, யோனத்தான், இயேசுவின் சாயல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அதில் ஒரு இடத்தை குறித்தும் நம்ம பார்த்தோம். என்ன இடத்தை குறித்து பார்த்தோம்? லோதேபார். ஸோ ரீகால் பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலும் கூட அது மாதிரியான ஒரு இடத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த இடம் வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டிலையும் வருது, பழைய ஏற்பாட்டிலையும் வருது. இப்போ எருசலேம் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டிலையும் வரும், பழைய ஏற்பாட்டிலையும் வரும் எருசலேம். ஸோ இதே மாதிரி இந்த இடம் புதிய ஏற்பாட்டிலையும் வருது, பழைய ஏற்பாட்டிலையும் வருது. அப்படிங்கிறனால இந்த இடத்த குறித்து கொஞ்சம் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சையோடு இதை பார்க்கும் பொழுது தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தின ஒரு சில காரியங்களை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்த குறித்து ஒரு சின்ன ஒரு பின்னணியை சொல்லிட்டு நான் வரேன். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, யோர்தான் நதியில இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வெளியே வந்தாங்க, ரெட்சியை கடந்தாங்க. ரெட்சியை கடந்து திருப்பி அவங்க வனாந்திரத்தில் அப்படியே பிரயாணம் பண்ணி போனாலும் அவங்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை சுதந்திரிக்கும் முன்பதாக அவங்க கடைசியாக ஒன்று கடக்க வேண்டியதாக இருந்தது. எந்த இடம் அப்படின்னா, யோர்தான் நதியை கடக்க வேண்டியது. யோர்தான் நதி எப்படி அப்படின்னு கேட்டால், எர்மோன் மலையில இருந்து தண்ணி என்ன செய்யும்னா ஹைட்ல இருந்து கீழே வரும். கீழே வந்து அந்த ஃபோர்ஸ்ல என்ன செய்யும்னா நதி போயிட்டு இருக்கும். அதில் சொல்லும் பொழுது கடல் மாதிரி அலை புரண்டு ஓடுமா யோர்தான் நதி. இந்த யோர்தான் நதியை கடக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம். இந்த யோர்தான் நதியை கடக்கிறது கொஞ்சம் கடினம். ஆனாலும் இந்த நதியை கடக்கிறதுக்குன்னு ஒரு பகுதி இருந்துச்சு. இந்த யோர்தான் நதியை கடக்கிறவங்க எல்லாருமே மேக்சிமம் என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட போய் தான் கடக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி அந்த இடத்துக்கிட்ட போய் கடக்க ஆரம்பிக்கிறாங்களே, அந்த இடத்தோட பேர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேத்துக்கு இப்போ க்ளூ கிடைச்சிருச்சு? என்ன இடம்? ஓகே, சரி, நம்ம பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல என்ன ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பார்த்துக்கிட்டு நிச்சயமாக ஆவியானவர் நமக்கு என்ன ஒரு சத்தியத்தை அதுல இருந்து வைத்திருக்கிறார். நம்மளோட வேதாகமத்தை யோவானுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 26 இருந்து அப்படியே வாசிங்க, சத்தமாக வாசிங்க. முடிந்தா எல்லாருமே வாசிப்போம், வாய்களை திறந்து. யோவான் 1:26 இருந்து 28 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்படியா வாசிப்போம். நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். சத்தம் பத்தாது. நான் பார்க்கிறேன் நல்ல என்றார். எந்த இடமா? மறுபடியும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. பெத்தா பரா. ஆனா ஆங்கிலத்தில் பெத்தா பரா. சின்ன சின்ன ப்ரொனவுன்சியேஷன்ஸ் எழுதக்கூடிய வார்த்தைகள் தான் அது. ஓகே, பெத்தா பரா. ஸோ இந்த இடம் பெத்தா பரா அப்படிங்கிற இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா, எங்க இருக்குது? யோர்தான் நதியில. இந்த யோர்தானைத்தான் யார் கடந்தாங்க? நம்மளுடைய முன்னோர்கள் கடந்தாங்க. இந்த யோர்தான் இன்னும் பல சம்பவங்கள்லாம் நடந்தது. இங்க யோவான் ஞானஸ்தானம் இங்கே தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல அந்த யோர்தான், இனி நம்மளோட மெசேஜில் எங்கெல்லாம் யோர்தான் அப்படின்னு பேரை நம்ம வருதோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது எந்த இடம்? பெத்தாபரா. ஸோ இந்த பெத்தாபரா குறித்து தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இந்த இடத்துல
என்ன வார்த்தை அப்படின்னா இந்த பெத்தா பரா, பெத் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடு. பெத்னாவே வீடு. அதனால்தான் எத்தனை பேர் அல்கூர் போற வழியில அல் பேத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேத், அல் பேத், பேத்னாவே வீடு, டென்ட். அதனால்தான் அந்த ஸ்டேடியம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேடியம் எப்படி இருக்கும்? டென்ட் போட்டு இருக்கும். அல் பேத், அல் அப்படிங்கிறது ஸோ பேத் வீடு. ஸோ வீடு அல்லது டென்ட், குடி இருக்கக்கூடியது மாதிரி இருக்கும் அது. ஸோ அல் பேத். ஓகே, இங்க பேத் அப்படின்னாவே அந்த பேத்துங்கிற வார்த்தையிலேருந்து தான் பெத்தா அப்படிங்கிற வார்த்தை நம்ம தமிழ்ல எடுக்கிறாங்க. ஓகே, இந்த பெரா அப்படிங்கிறது என்னன்னா கடந்து போகும் இடம்னு அர்த்தம். பெரா அப்படின்னா என்ன அர்த்தம்? கடந்து போகும் இடம். அப்போ பெத்தா பெரா அப்படின்னாவே என்ன அர்த்தம்? கடந்து போகும் வீடு. பெத்தா பெரானா கடந்து போகும் வீடு அல்லது கடந்து போகும் இடம், ஏதோ ஒன்று. ஓகே, இங்க முக்கியம் என்னன்னா கடந்து போகுதல், அதுதான் முக்கியம் இங்க பெத்தாபரா. ஓகே, இந்த பெத்தாபராவுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் கிராஸ் ஓவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஹவுஸ் ஆஃப் கிராஸ் ஓவர். இன்னொரு பேர் என்னன்னா பிளேஸ் ஆஃப் டிரான்சிஷன் சொல்லுவாங்க. பிளேஸ் ஆஃப் டிரான்சிஷன். இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்கெல்லாம் தெரியும். ஒரு பழைய கான்ட்ராக்டர் இருப்பாங்க, புது கான்ட்ராக்டருக்கு அவார்டு கிடைச்சிருச்சுன்னா இந்த பழைய கான்ட்ராக்டர் புது கான்ட்ராக்டர் கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபேஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு இடம்னு அர்த்தம். பெத்தாபரா அப்படின்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இடம். ஓகே, ஸோ 2 பேர் அர்த்தங்கள் இதுல இருக்குது. இந்த பெத்தாபரா, இந்த பெத்தாபரால தான் இப்ப யாரு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா யோவான் ஸ்தானக ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இவர் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கும் போது தான் யார் வராங்க? இயேசு வராரு. இவர் சொல்றாரு, எனக்கு பின்னாடி வந்தவர் தான், ஆனா என்னிலும் பெரியவர் அவரு. எனக்கு பின்னாடி வந்தவர் தான் என்னிலும் பெரியவர் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை அப்படியே கீழே வாஸ்து கொண்டே நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இடமும் இந்த இடம்தான். ஏன் அப்படி சொல்லுகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல தான் அவர் என்ன செய்யறார் அப்படின்னா ஞானஸ்தானத்தை எடுத்து அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா யோசேப்பினுடைய குமாரன் அப்படின்னாங்க. ஆனா இந்த இடம் தான் இந்த பெத்தாபரால அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவரை யாருடைய குமாரன் அப்படின்னாங்க அப்படின்னா உன்னதமான பிதாவினுடைய குமாரன். அதனாலதான் வசனம் என்ன சொல்லுது? இவர் என் நேசகுமாரன். அப்போ இதுவரைக்கும் அவரு உலக பிரகாரமாக யோசேப்பினுடைய குமாரனாக இருந்தாலும் இப்பொழுது அவர் யாருடைய குமாரனாக இருக்கிறார்? தேவனுடைய பிதாவினுடைய குமாரன், தேவகுமாரனாக இருக்கிறார். அப்போ பெத்தாபரா அப்படிங்கிற இடம் நமக்கு என்னத்தை சொல்லுது அப்படின்னா உங்களுடைய ஐடென்டிட்டியை மாற்றக்கூடிய இடம் தான் பெத்தாபரா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பெத்தாபரா அப்படின்னா நம்மளுடைய அடையாளத்தை மாற்றக்கூடிய ஒரு இடம். பெத்தாபரா நம்மளோட அடையாளத்தை மாற்றக்கூடிய ஒரு இடம் தான் பெத்தாபரா. இன்னும் சொல்ல அப்படின்னா நம்மளுடைய புதிய ஏற்பாட்டில் வசனங்களை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா வசனம் என்ன சொல்லியிருக்கோம்? பொல்லாதவர்களாகிய நீங்கள். எப்படி ஆரம்பிச்சிருக்கோம்? பொல்லாதவர்களாகிய நீங்கள். இந்த வசனம் எப்போ பேசப்படுது? இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்பு பேசப்படக்கூடிய ஒரு காரியம். ஆனா இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பின் எப்படி எழுதப்படுகிறது அப்படின்னா யூதா 1:1 நிறைய வசனங்கள் இருக்கு. நான் 1-2 வசனங்கள் யூதா 1:1 வாசிப்போம். ஊழியக்காரனும் ஓகே யூதா எழுதக்கூடிய எழுத்தாளரை குறித்து சொல்லுது. ஓகே,
இங்க ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும். அடுத்தது 2 காக்கப்பட்டவர்கள். அடுத்தது அழைக்கப்பட்டவர்களுக்கு. யாருக்கு எழுதுறாரு? நமக்கு எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? நமக்கு எழுதுறாரு. நம்ம எப்படி அழைக்கப்படுது? முன்பு எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னா பொல்லாதவர்கள் அழைக்கப்பட்டது. ஆனா இப்போ நம்மளோட ஐடென்டிட்டிய மாறுது. எப்படி? நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீங்கள் காக்கப்பட்டவர்கள். எப்படி வார்த்தை? இந்த மாற்றம், இந்த கிராஸ் ஓவர் எப்படி வந்தது? இயேசு கிராஸ்ல மரித்ததினால், இயேசு கிராஸ்ல மரித்ததினால் நமக்கு இந்த கிராஸ் ஓவர். எத்தனை பேத்துக்கு புரிந்தது? இயேசு கிராஸ்ல மரித்ததினால் நமக்கு இந்த கிராஸ் ஓவர். அப்போ நம்ம கடந்து போகிறோம். எப்படி? நம்மளுடைய பழைய ஐடென்டிட்டியில இருந்து ஒரு புது ஐடென்டிட்டிய கடந்து போகக்கூடிய இடம்தான் பெத்தாபரா. அல்லேலூயா. எத்தனை பேர் கடந்து வந்தாச்சு? எத்தனை பேர் பெத்தாபரால இருக்கிறீங்க? பெத்தாபரா கடந்து போகும் இடம் பெத்தாபரா. அடுத்தது இன்னும் ஒரு வசனங்களை நம்ம வாசிப்போம். யோசுவாவுடைய புஸ்தகம், யோசுவா 3வது அதிகாரம் 13வது வசனம். யோசுவா 3:13. மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். ஏற்கனவே நான் சொன்னது போலதான், எங்கெல்லாம் இனி நீங்க யோர்தான் பார்க்கிறீங்களோ இந்த இடம், அந்த இடம் என்ன? பெத்தாபரா. இப்போ இங்க என்ன சம்பவம்? இவங்க எதை கடக்கணும்? யோர்தானை கடக்கணும். எதை கடக்கணும்? யோர்தான் நதியை என்ன செய்யப்பட வேண்டாம்? கடக்க வேண்டாம். யோர்தான் நதி மேலிருந்து ஓடி வருது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து மீட்கப்பட்டு அவங்க வனாந்திரத்தின் வழியா வந்தாலும் அவர்களுக்கு தேவன் அருளிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவங்க சுதந்தரிக்கிறதுக்கு முன்பதாக அவங்களுக்கு ஒரு தடையாக, மதிலாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னது? இந்த யோர்தான் நதி. யோர்தான் நதி. இந்த நதியை இப்ப எப்படி கடக்க போறோங்கிறதா அவங்களுக்கு உண்டான ஒரு பெரிய குழப்பம். எப்படி கடக்க போறோம்? ஏன்னா இது அலைபுரண்டு போகுது. இந்த நதியை கடந்தாதான் இவங்க நதியை கடந்து அடுத்ததா பார்க்கக்கூடிய இடம் என்ன இடம்? எரிகோ. இடம் என்ன? எரிகோ. அந்த எரிகோல தான் நம்ம ஒரு செய்தியை படிச்சோம். எரிகோல தான் யார தேர்ந்தெடுக்கிறாரு? ராகாப் வேசிய. அந்த சம்பவம், அந்த மெசேஜ்ல கொஞ்சம் எரிகோ குறித்து நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, இப்போ யோர்தான் நதி இருக்கு. இந்த யோர்தான் நதியை கடக்கணும். அப்போ தேவன் சொல்லபடி அவங்க என்ன செய்றாங்க? உடன்படிக்கை பெட்டியை எடுத்த ஆசாரிகர்கள் என்ன செய்றாங்க? ஃப்ரண்ட் லைன்ல வந்து கால் வைக்கிறாங்க. கால் வச்ச உடனே மேல இருந்து ஓடி வந்த யோர்தான் இப்ப என்ன செஞ்சிருச்சு? அப்படியே நின்றுச்சு. தரையா நிக்குது, பிரிந்து நிக்குது. இத இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க? கடந்து போறாங்க. எங்கெல்லாம் இவங்க யோர்தான் நதியை கடக்குறாங்களோ அது எல்லாமே ஒரே பாயிண்ட், பெத்தாபரா. அந்த இடத்தோட பேரு பெத்தாபரா. காவேரி ஆறு கர்நாடகால இருந்து தமிழ்நாடுக்கு வந்தாலும் திருச்சிக்குத்தான் ஃபேமஸ் காவேரி ஆறு. அது மாதிரி யோர்தான் நதி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலும் யோர்தான் நதி எதுக்கு தான் இப்போ ஃபேமஸ் ஆயிருக்கு? பெத்தாபரால தான் ஃபேமஸ். ஏன்னா அங்கதான் ஜனங்கள் என்ன செய்ய முடியும்? கிராஸ் பண்ணி போக முடியும். கிராஸ் ஓவர், அதுதான் பெத்தாபரா.
இப்போ இவங்க என்ன செய்றாங்க, இத கடக்கணும். சரி, கடக்கணும். இவங்க கடந்தா எதை பார்ப்பாங்க? எதை பார்ப்பாங்க? வாக்கு தத்தம் பண்ண, இவங்களுக்கு எரிகோவை பார்க்கணுங்கிற குறி இல்ல, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானானை பார்க்கணும். அதுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய எரிகோவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க அவங்க. அப்போ பெத்தாபரா அப்படிங்கிறது என்ன? வனாந்திரத்தை கடந்து வாக்கு தத்தத்துக்கு நேராக உங்களை அழைத்து செல்லக்கூடிய இடம் தான் பெத்தாபரா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பெத்தாபரானா என்னது? நான் வாக்கு தத்தம், வனாந்திரம் முடிந்தது, வனாந்திரம் முடிந்தது. தேவன் வனாந்திரத்தின் வழியா என்ன நடத்தி வந்தாலும் என்னோட வாழ்க்கையில வனாந்திரத்தை ஒரு முடிவுக்கு அவர் கொண்டு வந்து வாக்கு தத்தத்துக்கு நேராக வழி நடத்தக்கூடிய அந்த இடம் தான் பெத்தாபரா. அல்லேலூயா, அல்லேலூயா. பெத்தாபரா அப்படின்னா நான் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கக்கூடிய பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நான் கடந்தேன்னா நான் வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பேன். அடுத்தது, இந்த யோர்தானை கடந்தாங்கல்ல, யாரெல்லாம் இதை கடந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? எகிப்திலிருந்து ஒரு பெரும் திரள் கூட்டம் வந்தது. வந்த எல்லாருமே இந்த யோர்தானை கடந்தாங்களா? இல்ல. தேவன் என்ன செய்தாரு? அங்க நிறைய பேர் மரித்தாங்க, திருப்பி நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? பிறந்தாங்க. இப்போ இந்த யோர்தானை கடக்கிறதுல மெஜாரிட்டி யார் தெரியுமா? புதிய தலைமுறைகள். யாரா? புதிய தலைமுறைகள். பழைய தலைமுறைகள் அல்ல, பழைய தலைமுறைகள் அல்ல, புதிய தலைமுறைகள் என்ன செய்றாங்க? கடந்து போறாங்க. புதிய தலைமுறைகள் கடந்து போறாங்க. அப்போ பெத்தாபரா அப்படின்னா உன்னுடைய பழைய காரியங்கள் ஒளிந்தது, புதிய காரியத்தில் நீ என்ன செய்ற? ஏர் எடுக்கிற. அப்போ நீ உன்னோட பழைய இது போய் ஒரு புதிய இது ஒரு மாற்றம் வருது பார்த்தீங்களா? அதுதாங்க பெத்தாபரா. பெத்தாபரா அப்படிங்கிறது நான் இனி பழைய மனுஷனோடு நான் என்னோட வாக்கு தத்தத்துக்குள்ளாக நுழையக்கூடியவன் அல்ல, ஒரு புதிய ஆவியோடு ஒரு புதிய மனுஷனாக என்னோட வாக்கு தத்தத்துக்குள்ளாக நான் நுழையக்கூடிய ஒரு காரியம் தான் பெத்தாபரா. எத்தனை பேத்துக்கு இப்போ பெத்தாபரா புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பார்த்தோம்? பெத்தாபரா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அதோட பேருக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு கிராஸ் ஓவர். பெத்தாபராங்கிறது ஒரு கிராஸ் ஓவர். அதுக்கப்புறம் பார்த்தோம் பெத்தாபராங்கிறது என்னது? உங்களுடைய ஐடென்டிட்டியை மாற்றக்கூடிய ஒரு இடம் பெத்தாபரா. உங்களோட ஊழியங்களை ஆரம்பிக்கக்கூடிய இடம் பெத்தாபரா. ரெண்டாவதா ஒரு பாயிண்ட் பார்த்தோம். பெத்தாபராங்கிறது என்னது? வனாந்திரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து வாக்கு தத்தத்துக்கு நேராக உங்களை கிராஸ் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் பெத்தாபரா. அடுத்ததா பார்த்தோம், பழைய மனுஷனோட அல்ல, ஒரு புது ஜீவனோடு, ஒரு ஆவிக்குரிய ஒரு புது மனுஷனாக நான் கடந்து போகக்கூடிய ஒரு இடம் தான் பெத்தாபரா. வாழ்க்கையில ஒரே தோல்வி தோல்வி தோல்வின்னு சொல்லி சோர்ந்து இருக்கக்கூடிய இடம் அல்ல பெத்தாபரா. ஃபெயிலியர் ஃப்ரூட்ஃபுல்லா மாறக்கூடிய இடம் பெத்தாபரா. அல்லேலூயா. ஃபெயிலியர் எப்படி மாறுது? ஃப்ரூட்ஃபுல்லா மாறுது. அதுதான் பெத்தாபரா. பெத்தாபரா அப்படிங்கிறது ஏன் இதை ஃபெயிலியர்னா, இது வரைக்கும் அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? போர் பண்ணி அவங்களுக்கு போர் பண்ண தெரியாது, இருந்தாலும் அவங்க போர் பண்ணணும். இதை குறித்து பின்னாடி இன்னொரு பாயிண்ட்ல சொல்ல இன்னும் தெளிவா. அப்போ ஃபெயிலியர் என்ன செய்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா மாறக்கூடிய ஒரு இடம் தான் பெத்தாபரா. பெத்தாபரா அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் கடக்கக்கூடிய ஒரு இடம் தான் பெத்தாபரா. ஏன்னா நான் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணும், நான் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டாம். மூன்றாவது ஒரு பாயிண்ட்டுக்குள்ளாக வருவோம். 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நம்ம வாசிப்போம். எங்க அனுப்புறாரா? யோர்தானுக்கு அனுப்புகிறார். வாசிங்க.
சரி, ஒரு நிமிஷம் அப்படி இருப்போம். இப்ப யாருக்கிட்ட பேசுறா? எலியா எலிசா எலியா கிட்டயா? எலியா எலிசா கிட்டயா? எலியா எலிசா கிட்ட பேசுறாரு. எப்பா நான் எங்க போறேன்? யோர்தான் எங்க? யோர்தான் என்ன அர்த்தம்? பெத்தாபராக்கு நான் போறேன், நீ என்ன செய்ய இரு. ரைட், வாசிங்க. நிற்பா இந்த இடத்துல நிறுத்தும். இப்போ தீர்க்கதரிசிக 50 பேர் என்ன செய்றாங்க? தூரத்துல பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க யாரு? தீர்க்கதரிசிகள். எலியா யாரு? தீர்க்கதரிசிகள். எலிசா யாரு? தீர்க்கதரிசிகள். ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னா அந்த தீர்க்கதரிசியோட இருக்கணும். ஆனா இங்க என்ன பாக்குறோம்? தீர்க்கதரிசி 50 பேரு தூரத்துல நின்னுகிட்டு இருக்காங்களா? ஏன் நின்னுகிட்டு இருக்காங்க தூரத்துல? ஏன் தூரத்துல நின்னுகிட்டு இருக்காங்க? இன்னைக்கு எப்பா இவன் போறான், இவன் யோர்தான்ல போய் சாக போறானா இல்ல கடக்க போறானா? இவன் எடுத்துக்கொள்ளப்படுவானா இல்ல சாக போறானா? இன்னைக்கு நம்மளை பார்த்து 50 பேர்ல அதிகமான பேர் என்ன செய்றாங்க? பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மள கிட்ட வரக்கூடிய நல்ல ஆட்கள் அல்ல. இதுல நல்ல ஆட்கள் யாரு? எலிசா. அவர் தான் கூட வராரு. நல்ல ஆட்கள் அல்ல. ஆனா எப்போ நீங்க தவறு பண்ணுவீங்க, எப்போ நீங்க அழிவீங்க, எப்போ உங்களை குற்றம் சொல்லலாம்னு சொல்லி தூரத்துல 50 பேர் இருக்காங்களா? ஆனா இந்த 50 பேர் யாரா? தீர்க்கதரிசி. நம்மளை விழுகணும்னு நினைக்கிறத முத ஆளு யாருடா? தீர்க்கதரிசி. ஓகே, வாசிப்பா தொடர்ந்து. இப்ப என்ன செய்றாங்க? யோர்தானா என்ன செய்றாங்க? கடக்குறாங்க. எங்கெல்லாம் யோர்தானா கடக்குறாங்களோ அந்த இடத்தோட பேர் என்னன்னு சொல்லியிருக்கு? பெத்தாபரா. இப்போ இவங்க எந்த இடத்த கடக்குறாங்க? பெத்தாபரா. கிராஸ் ஓவர் பண்றாங்க. இப்போ எதை கிராஸ் ஓவர் பண்றாங்க? அப்போ மூன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க கிராஸ் ஓவர் பண்ணி என்ன நடக்குதாங்க? தண்ணீர் ரெண்டா புரிந்தது. அடுத்தது புரிந்தது. இவங்க கடந்து அங்க போயாச்சு. போனதுக்கு அப்புறம் எலியா எடுத்துக்கொள்ளப்படுறார். அப்புறம் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எலிசா திரும்பி வராரு. வரும்போது எப்படி வராரு? ஒரு தடவை நீங்க பெத்தாபராவை கடந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மடங்கு ஆசீர்வாதம் அல்ல, 2 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதத்தான் எலிசாவோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். எலிசா போகும் பொழுது எலியாவோட தான் கடந்து போனாரு. கடந்து போய் அங்க நின்னாரு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? எலியாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சால்வியை பெற்று திரும்பி வரும் பொழுது எப்படி வராரு? போகும்போது சாதாரண மனுஷனா போனாலும் வரும்போது 2 மடங்கு. யாரு? எலியாவை காட்டிலும் 2 மடங்கான வல்லமைய பெற்ற எலிசா மறுபடியும் கடந்து வராரு. எல்லாரும் 1 முறை கடந்தாங்க, எலிசா 2 முறை கடந்தாரு. பெத்தாபராவை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 1 முறை கடந்தாங்க. இந்த 2 முறை கடந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஆட்கள். யோர்தான 2 முறை கடந்தவங்க யாருன்னு தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல வேவு பார்க்க போன யோசுவா அவங்க காலேப் 2 முறை கடந்திருக்கணும். அவங்க 1 முறை கடந்திருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ யாரு போறா? எலிசா போறாரு. போய் பார்த்துக்கிட்டு 2 மடங்கு ஆசீர்வாதத்தோட வராரு எலிசா. நீங்க ஒரு உயர்வை உங்களோட வாழ்க்கையில ஒரு உயர்வை நீங்க காண வேண்டும் அப்படின்னா அதுக்கு முன்பதாக நீங்க எதை கடக்கணும்? பெத்தாபராவை கடக்கணும். எதை கடக்கணும்? அல்லேலூயா. பெத்தாபராவை கடந்தீங்கன்னா உயர்வு நிச்சயம். அல்லேலூயா. 2 பெத்தாபராவை கடந்தீங்கன்னா உங்களோட ஆசீர்வாதம் 1 மடங்கு ஆசீர்வாதம் அல்ல, உங்களுடைய ஆசீர்வாதம் 2 மடங்கான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பெத்தாபரா அப்படிங்கிறது 2 மடங்கு ஆசீர்வாதம்.
மூன்றாவது அதே பாயிண்ட், மூணாவது பாயிண்ட்ல தான் நம்ம மூணாவது வாரம். மூணாவது பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம், நீங்க ஒரு உயர்வை அடைய வேணும்னா நீங்க கடக்கணும். எதை கடக்கணும்? பெத்தாபராவை. ரெண்டாவது பார்த்தோம் டபுள் பிளஸிங்னு பார்த்தோம். மூன்றாவது பார்க்கிறோம் உன்னத அழைப்பை நான் பெறணும் அப்படின்னா, இல்ல தேவனோடு நான் ஐக்கியத்துக்குள்ளாக இன்னும் நெருங்கி போகணும்னா நான் எதை கடக்கணும்? பெத்தாபராவை கடக்காம உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் ஒரு உன்னத அழைப்பும் கிடையாது. பெத்தாபராவை நீங்க என்ன செய்யப்பட வேண்டும்? கடந்தே ஆகணும். ஓகே, மனிதர்கள் என்னத்தான் உங்களை குறித்து பேசினாலும், மனிதர்கள் நிறைய பேசினாங்க, 50 பேர் தூரத்துல இருந்து பேசினாங்க. ஆனா திருப்பி எலிசா வராரு. வரும் பொழுது அவர் அப்போ ஒரு அற்புதத்தை செய்யறாரு. யோர்தானா என்ன செய்யறாரு? திருப்பி பிரிக்கிறாரு யோர்தானா. நல்லா பார்க்கணும், போகும்போது எலியா பிரிச்சாரு, எலிசா பார்த்தாரு. இப்போ யார் பிரிக்கிறா? எலிசாவே பிரிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெத்தாபராவை ஒரு முறை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அற்புதத்தை காணக்கூடியவர்கள் அல்ல, அற்புதத்தை செய்யக்கூடியவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிலும் நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க. என்னிலும் நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க. எப்போ செய்வான்? எப்போ பெத்தாபராவை கடந்து வரமோ, எப்போ அந்த கிராஸ் ஓவர் பண்றோமோ, எப்போ நம்ம கிராஸ் ஓவர் பண்றோமோ அப்போ நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பெத்தாபரா அப்படிங்கிறது ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்தக்கூடிய ஒரு காரியம். முதலாவதாக நம்ம பார்த்து நம்மளோட பழைய ஐடென்டிட்டியை மாற்றக்கூடிய ஒரு இடம். ரெண்டாவது பார்த்தோம் வனாந்திரம் வாக்குத்தத்தமா மாறுன்னு பார்த்தோம். மூணாவது அற்பமான வாழ்க்கையா இருந்தாலும் தேவன் அற்புதமாக டபுள் பிளஸிங் கொடுத்து நம்மளை அற்புதத்தை காணக்கூடியவர்கள் அல்ல, அற்புதத்தை செய்யக்கூடியவர்களாக நம்மளை என்ன செய்றாரு? அவரு மாத்துறாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு ஜெபிக்கிறதுக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். வாசிப்போம். நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 24வது வசனம். பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அப்படியே எப்ராயிமின் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துரைகளை கட்டிக்கொண்டு. ஓகே, இந்த வசனத்துக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 6வது அதிகாரம் 1வது வசனம் மட்டும் ஒரு தடவை வாசிப்போம், உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். 7 வருஷம் மீதியானவருடைய கையில என்ன செஞ்சாரு? ஒப்பு கொடுத்தார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை யார் ஆண்டுகிட்டு இருக்கிறா? மீதியானியர் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஏன்னா தேவன் என்ன செஞ்சிட்டாரு? மீதியானவருடைய கரத்துல கொடுத்துட்டாரு. இப்ப யாரோட கை ஓங்கி இருக்கு? மீதியானவருடைய கை ஓங்கி இருக்குது. இந்த மீதியானியர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் விதைத்து அந்த விதை அப்படியே வளர்ந்து எப்போ அறுவடைக்கு ரெடியா இருக்குதோ அப்போ இந்த மீதியான என்ன செய்வாங்களா? நேரா வந்து உழைக்காம அழகா அறுவடை பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க. ஆக மொத்தம் கஷ்டப்பட்ட இஸ்ரவேலுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. எவ்வளவு தானா வேலை செஞ்சாலும் எனக்கு ஒண்ணுமே நிற்க மாட்டேங்குது, சமாதானம் இருக்க மாட்டேங்குது. எவ்வளோ தானம் தர்மம் பண்ணாலும் சமாதானம் இருக்க மாட்டேங்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஓட்டப்பையில போடுற மாதிரியே இருக்கும். இப்படிதான் மீதியானியர் என்ன செஞ்சாங்கன்னா, அப்படியே வந்து அந்த அறுவடை நாட்கள்ல எல்லாமே அவங்க என்ன செஞ்சாங்க? எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களை எதிர்க்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. அவங்கள பார்த்து பயந்து கொண்டாங்களாம். குகையில யாரை பார்த்து? மீதியானியரை பார்த்து பயந்து கொண்டாங்களாம். அந்த நாட்கள்ல தான் அவர் என்ன சொல்றாரு? கிதியோன் ஆகிய நியாயாதிபதியா ஏற்படுத்துறாரு. ஓகே, ஏற்படுத்துறாங்க. இப்ப கிதியோன் வந்து என்ன செய்யறாரு? மீதியானியரை அழிக்கணும். இதுதான் இதுல ஒரு சின்ன ஒரு ரேஷியோ நீங்க பார்த்துருப்பீங்க. மொத்தம் 1,35,000 மீதியானியர்கள் இருந்தாங்க. எவ்வளவு மீதியானியர் இருந்தாங்க? 1,35,000
சொல்லுங்க, 1,35,000 மீதியானியர் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு இருந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் 32,000 தான் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு இருந்தாங்க? 32. ஸோ இவங்களால என்ன செய்ய முடியாது? இந்த 32 1,35,000 வேற, 32க்கும் 35க்குமே அதிகம் 35, அந்த 35 கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1,00,000 வேற இருக்கிறாங்க. எப்படி போய் அவங்க சண்டை போட முடியும்? பயந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 32,000 வச்சு கடவுள் என்ன சொல்றாரு? எப்பா, இது பெரிய கூட்டமா இருக்கு, இது பெரிய கூட்டமா இருக்கு, இந்த கூட்டம் வேண்டாம், இந்த கூட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. டெஸ்ட் வச்சா 32ல 22 போயிருச்சு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 10,000 இருக்காங்க. 32ல 22 போயிருச்சுன்னா 10,000. இந்த 10,000 பார்த்துட்டு மறுபடியும் சொல்றாரு, இதுவே அதிகமா இருக்குது, இதுவே அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி கடைசியா 2வது டெஸ்ட் பாஸ் பண்ணி வரும்போது எத்தனை பேர் தான் வராங்க? 300 பேர் வராங்க. 2வது டெஸ்ட் பாஸ் பண்ணினது எத்தனை பேர்? 300. 32,000மே பத்தலன்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் 300. ஒரு சின்ன ரேஷியோ பார்ப்போம், இன்ஜினியர்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஒரு ரேஷியோ போடுங்க, 1,35,000க்கும் ஒரு 300க்கும் ஒரு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 1:4 இல்லை, பாயிண்ட் 5 கூட கிடையாது, 0.5% கூட கிடையாது. அதுலயும் காவாசி. எப்பா, என்னையா இந்த ஆட்களை வச்சு ஜெயிக்க முடியுமா? இந்த ஆட்களை வச்சு அவங்க 100%, இவங்க 0.2% ஜெயிக்க முடியுமா? ஆனா தேவனை இந்த 300 வேத்தை தான் என்ன செய்றாரு? நீ போ, நீ என்ன செய்ற? இந்த 300 வேத்த பெரிய டீம் இருக்கிற மாதிரி 3 குரூப்பா பிரிச்சு இப்ப நீ போன்கிறாரு. ஆனாலும் பாருங்க, கிதியோன் ஒரு நம்பிக்கை, கண்டிப்பா நம்மளா தான் போயிருக்க மாட்டோம். சரி, ஓகே, போறாரு. ஆனா தேவன் ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் என்ன தெரிஞ்சேன்? உன் கையா உயர்த்துவான், பலப்படுத்துவான். ரைட். இப்போ கிதியோன் அந்த இடத்துல சொல்லக்கூடிய வசனம் தான் நம்ம வாசிக்கக்கூடிய வசனம். என்ன வசனம் வாசனம்? 7:24 மறுபடியும் வாசிங்க. 7:24. நிறுத்துவோம். அப்படியா? நீங்க எங்க வரைக்கும் போனோம்? பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி என்ன செய்யணுமா? துறைகளை கட்ட வேண்டும். என்ன கட்டணும்? துறைகள்னா என்ன? துறைமுகம். துறைனா துறைமுகம் தான். என்ன சொல்றாரு? எப்பா, இத்தனை நாளா நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? பயந்துகிட்டு இருந்தீங்க. இத்தனை நாளா நீங்க பயந்துகிட்டு இருந்தீங்க. இனி நீங்க என்ன செய்யப்பட வேண்டாம், பயப்படாதீங்க, தைரியமா போங்க. அவங்க கட்டுறதுக்கு முன்னாடி முந்தி நீங்க கட்டுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க ஆக்குபை பண்றதுக்கு முன்னாடி நீங்க போய் டென்டா போடுங்கய்யா. நீங்க போய் என்ன செய்யுங்க? டென்டா போடுங்க, துறைமுகத்தை நீங்க கட்டுங்க. ஆனா அந்த வசனத்தோட முடிவுல பாத்தீங்கன்னா அவங்களும் என்ன செஞ்சாங்க? துறைமுகங்களை கட்டி கொண்டு அவங்களும் என்ன செஞ்சாங்க? கட்ட ஆரம்பிச்சாங்க. தைரியமா கட்டுனாங்க. யாருங்க இவங்க? யார் இவங்க? மீதியானரை பார்த்து பயந்து அவங்க வந்து அறுவடையெல்லாம் எடுத்துட்டு போகும்போது பயந்து குகைக்குள்ள உட்கார்ந்து இருந்த இந்த ஆட்கள் தான் இப்ப என்ன செய்றாங்க? போயிட்டு துறைமுகத்தை கட்டுறாங்க. அது யாரு? மீதியானியர் கட்டுறதுக்கு முன்னாடி இவங்க போய் கட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் ஆவியானவர் சொல்லக்கூடியது என்ன? நீ எப்போ பெத்தாபராவா கிட்ட வந்து கடக்குறியோ உன்னுடைய பயம் போயிருச்சு. அல்லேலூயா. உன்னோட பயம் போயிருச்சு. எதை பார்த்து நீ பயந்தையோ அந்த பயம் இனி உனக்கு கிடையாது. இனி அந்த பயம் உனக்குள்ள வராது. எதை பார்த்து பயந்த? காசை பார்த்தா, குடும்பத்தை பார்த்தா, படிப்பை பார்த்தா, வேலையை பார்த்தா, எதை பார்த்து பயந்தியோ பயந்த காரியத்தை இனி நீ என்ன செய்ய மாட்ட? காண மாட்ட. அந்த பயம் போயிருச்சு. ரெண்டாவது, பெத்தாபரால போயிட்டு இவங்க என்ன செஞ்சாங்களா? துறைமுகங்களை கட்டினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் இவங்க இழந்தாங்களோ இப்ப இழந்ததெல்லாம் தேவன் என்ன செய்றாரு? திருப்பி நீ
எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ பெத்தாபரா அப்படிங்கிறது என்னது? எதையெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் பெத்தாபரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி பார்த்தா டபுள் பிளஸிங். இப்போ எதெல்லாம் இழந்தனோ அதெல்லாம் எனக்கு வருது. எப்படி வரும்? டபுளா தான் வரும். ஹல்லேலூயா. அப்போ பெத்தாபரா அப்படிங்கிறது என்னது? எதை இழந்தீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு திருப்பி ரீஸ்டோர் பண்ணக்கூடிய, ஓகேவா, ரெஸ்டோரேஷன். அருமையான வார்த்தைகள் எல்லாம், ஓகேவா. தேவன் என்ன செய்றாரு? கண்ணீர் விட்டதற்கு பதிலா ஆனந்த களிப்பை இப்ப கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ இது எனக்கு இல்லையே, போயிருச்சு. இதெல்லாம் உழைச்சி கஷ்டப்பட்டு விதைச்ச விதைப்பு, அந்த விதைப்பாடு எனக்கு கிடைக்காம, அதோட பலன் எனக்கு கிடைக்காம, நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேனே, எனக்கு அதோட பலனை நான் அனுபவிக்க முடியலன்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறவங்களை பார்த்து தான் தேவன் சொல்றாரு, நீ எதெல்லாம் இழந்தையோ அதெல்லாம் நான் உனக்கு திரும்ப கொடுப்பான். என்ன செய்வா? மறுபடியும் கட்டப்படுவாய், மறுபடியும் நட்டப்படுவாய், மறுபடியும் வேர் ஊன்ற பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பெத்தாபரா அப்படிங்கிறது திரும்ப நம்ம என்ன செய்கிறோம்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமா இருக்கும் பெத்தாபரா. எத்தனை பேர் இந்த பெத்தாபராவை கடக்க ஆசீர்வாதமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? பெத்தாபரா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த ஒரு இடம் பெத்தாபரா. ஹல்லேலூயா. இன்றைக்கு பெத்தாபராங்கிறது நம்மளுடைய சபை தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபைக்குள்ளாக நீங்க வந்து சபையை நீங்க கடந்து செல்லும் பொழுது நீங்க சாதாரணமா சொல்ல போறது அல்ல. 2 விதமான பிளெஸிங்கோட, ஆவிக்குரிய வரத்தோட, தேவனுடைய ஐக்கியத்தோட நீங்க இழந்த காரியத்தை மறுபடியும் உங்களுக்கு தருவேன் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் பெத்தாபரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த பெத்தாபரால இன்னொரு காரியமும் இருக்கு. வாசிங்க மத்தேயுனுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 3:11. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஓகே. இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது. நான் ஞானஸ்தானம் ஜலத்தினால கொடுக்கிறேன், எனக்கு பின்னாடி வருகிறவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். ஓகே. இப்ப இந்த ஞானஸ்தானம் எங்க எடுக்கிறாங்க? எந்த இடத்துல எடுக்கிறாங்க? பெத்தாபரா. ஆனா இந்த பெத்தாபராவில் நீங்க வரணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணுமா? மனம் திரும்புதலுக்கென்று என்ன செய்யணுமா? மனம் திரும்புதலுக்கென்று. அப்போ பெத்தாபராவுக்கு நீங்க வரணும் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் மனம் திரும்பணும். அல்லேலூயா. மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் அப்படின்னா நான் 45 டிகிரிக்கு திரும்புறது மனம் திரும்புதல் இல்ல. நான் அப்படியே 180 டிகிரிக்கு திரும்பி நிற்கணும் அவருக்காக. அல்லேலூயா. இந்த திருப்புதலை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 51:10 வாசிப்போம். ஏசாயா 51:10. பண்ணினதும் யாருங்க? பெத்தாபராவை கடக்கணும்னா யாரு தான் கடக்க முடியுமா? மீட்கப்பட்டவர்கள். யாரா மீட்கப்பட்டவர்கள்? யாரு சொல்லுங்க? யாரு மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக. அப்போ பெத்தாபராவை கடக்கணும் அப்படின்னா மீட்கப்பட்டவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. யாரா இருக்கணும்? மீட்கப்பட்டவர்கள். இஸ்ரேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க? அவங்க அந்த எகிப்து தேசத்துல இருந்து மீட்கப்பட்டாங்க. எப்படி மீட்கப்பட்டாங்க? அவர்களுக்கு ஒரு ரத்தம் தெளிக்கப்பட்டது. ஒரு ரத்தம் என்ன செய்யப்பட்டது? நிலை
ஒவ்வொரு வீட்டு நிலையிலும் பூசப்பட்டது. என்னைக்கு ஒரு ரத்தம் பூசப்பட்டதோ, என்னைக்கு ஒரு ரத்தம் தெளிக்கப்பட்டதோ, என்னைக்கு ஒரு ரத்தம் சிந்தப்பட்டதோ, அன்னைக்கு அவங்களுடைய கிராஸ் ஓவர் ஆனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மீட்கப்பட்டவர்கள் தான் என்ன செய்ய முடியுமா? பெத்தாபரால கடந்து போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்பணும், மனம் திரும்பணும், திரும்பினா மீட்கப்படுவோம். மீட்கப்பட்டோன்னா பெத்தாபராவை கடப்போம். பெத்தாபராவை கடந்தோன்னா அதுக்குண்டான ஆசீர்வாதம், 4 ஆசீர்வாதத்தை பார்த்தோம். ஆனா இந்த 5வது பாயிண்ட்ல ஒரு 3 ஆசீர்வாதத்தை மேலோட்டமா சொல்றான். இந்த பெத்தாபரால இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தாரு. எடுத்தோன்னா அவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம் என்ன? இவர் என் நேசகுமாரன். யாரெல்லாம் பெத்தாபரால மூழ்கிறீங்களோ, யாரெல்லாம் பெத்தாபரால வாரீங்களோ, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் என்ன? தேவனுடைய புத்திரராய் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது, அவர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே அடுத்ததாக என்ன நடந்தது? ஓகே ஓகே, முன்னா பின்னா சொன்னாலும் சரி, வானம் திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டது. நீங்க தேவனோட ஐக்கியப்படுறதுக்கும் போகிறதுக்கும் வானம் என்ன செஞ்சிடும்? அட்மிஷன் கொடுத்துரும், என்ட்ரி டிக்கெட் கொடுக்கும் வானம். 3வது என்ன நடந்தது? புறா வடிவத்தில் ஆவியானவர் வந்து இறங்கினார். அப்போ நீங்க பெத்தாபரால மூழ்கினீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததா கிடைக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் அவருக்காக சாட்சியா இருக்க முடியும். ஹல்லேலூயா. பெத்தாபரால மூழ்கிறதுக்கு ரெடியா? பெத்தாபரால மூழ்கிறதுக்கு ரெடியா? பெத்தாபரா ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய இடம். எப்பொழுது கடக்கிறோமோ அப்பொழுது ஆசீர்வாதம். ஒரு சின்ன சம்பவத்தை குறித்து நான் சொல்லிவிட்டு நான் இது பண்றேன். முதல்ல அதை சொல்லணும்னு நினைச்சேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்பெல்லாம் இந்த எகிப்துல இருந்து கடந்து வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து யுத்தம் தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் தெரியாது. ஆனா யுத்தம் தெரியாததுனால இவங்க ஒரு இடத்துலயா போய் யுத்தம் பண்றாங்க. ஏன் எதிரிகள் துரத்தப்படவில்லை அப்படின்னு ஒரு செய்தி நம்ம கொடுத்தோம். அதுல ஒரு பாயிண்ட் என்ன? ஏன் எதிரிகள் இருக்கிறாங்க? நம்ம பழகுவதற்காக எதிரிகள் இருக்கிறாங்க. யுத்தம் தெரியாத இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் செய்து பழகணுங்கிறதுக்காக தேவன் எதிரியா வச்சிருக்கிறார். அந்த செய்தியில 3 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் இது. ஓகேவா? இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணுவதற்காக, யுத்தம் அவங்களுக்கு தெரியாது, யுத்தம் பண்றதுக்காக பழகுறதுக்காக எதிரிகளை வச்சாரு. இவங்க ஒரு முறையாக எதிரிகளோடு யுத்தம் பண்ண இஸ்ரேலுடைய மேப் யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் ரீசெண்டாக இந்த பிரச்சனைகளோட பார்த்தேன். ஆரம்பத்தில் அந்த மேப்பு அது அப்படியே இருந்துச்சு, ஒரு சின்ன டாட்ல இருந்துச்சு. அது அழகா அவங்க கட்டினாங்க. அந்த ஒரு வீடியோஸ்ல பார்த்தேன். சின்னதாக இருந்த இஸ்ரேல் பெருசாச்சு. இப்போ 95-97% ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டாங்க. இப்போ மீதியானவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தம் பண்ண அவங்களுக்கு இடம் என்னாச்சு? பெருகிக்கிட்டே போச்சு. அவங்களுக்கு என்னாச்சு? பெருகிக்கிட்டே போச்சு. ஒரு தடவை யுத்தம் பண்ணினாங்க, ஒரு ஏரியா பிடிச்சாங்க. அடுத்த தடவை யுத்தம் பண்ணாங்க, அடுத்த ஏரியா பிடிச்சாங்க. அடுத்த தடவை யுத்தம் பண்ணாங்க, அந்த ஏரியா பிடிச்சாங்க. அடுத்த தடவை யுத்தம் பண்ணாங்க. இப்படி யுத்தம் பண்ணி அவங்க முழு இஸ்ரவேலையும் பிடிச்சாங்க. ஆனா வசனம் அவங்க போனாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 2 நாளாகமத்துல அவங்க யுத்தம் பண்றதுக்காக போனாங்க. ஆனா பெரேக்காவின் அனுபவம் என்ன அனுபவம்? டக்குன்னு சொல்லுங்க. பெரேக்காவின் அனுபவம் என்ன? யுத்தம் பண்ணல, யுத்தம் பண்றதுக்கு போனாங்க. அதுக்கு முன்னாடியே தேவன் அங்க யுத்தத்தை முடிச்சிட்டாரு. போய் அவங்களுடைய நகைகள், ஆடைகள் இதெல்லாம் கொள்ளையிட்டதுன்னு சொல்லியிருக்கோம். அதை எடுத்துக்கிட்டு அதை கலெக்ட் பண்றதுக்கு 4 நாள் ஆச்சு. பெரேக்காவின் அனுபவம். இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணலங்க, ஆனா யுத்தத்துக்கு போனாங்க. யுத்தம் பண்ணல, யுத்தத்துக்கு போனாங்க. தேவன் சொல்றாரு, நீ யுத்தத்துக்கு போ, ஆனா யுத்தத்தை நான் செய்வேன்.
நீ யுத்தத்துக்கு போ, யுத்தத்தை நான் செய்வான். நீ பெத்தாபரா வரைக்கும் நீ போயிரு, அதை எப்படி கடக்கணும்ங்கிறத நான் சொல்லுவான். நீ ஆசாரியனோட பாதை வச்ச உடனே அதுக்கு தண்ணி விலகணுமா அல்லது சால்வை எடுத்து அடிச்சா அது விலகணுமாங்கிறத யாரு டிசைட் பண்ணுவா? நான் சொல்றேன். ஆனா நீ எங்க செய்யணும்? பெத்தாபராக்கு வரணும். பெத்தாபராக்கு வந்துட்டா ஆசீர்வாதம். இப்போ இந்த ஆசீர்வாதத்தை பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்க மறுபடியும் போருக்கு போவாங்களா போக மாட்டாங்களா? எப்பா சீக்கிரம் வாயா போருக்கு, எங்கனோட என்ன செய்ய, சண்டைக்கு வா, நான் ரெடியா இருக்கிறேன். ஏன்னா நான் உன் கூட சண்டை போட்டு முடிச்சா எனக்கு ஆசீர்வாதம் அடுத்தது வருது. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நிறைய துன்பங்கள், நிறைய பேர் நம்மளோட எதிர்த்து வராங்க. ஆனா தேவன் சொல்றாரு, உன்னை எதிர்க்கிறவங்கள நீ என்ன செய்ய மாட்ட, இனி காணவே மாட்ட. எடுத்து திருப்பி வாசிப்போம், அதை மட்டும் வாசித்துட்டு போவோம். ஏசாயாவுடைய புஸ்தகம் 41வது அதிகாரம் நினைக்கிறேன். ஏசாயாவுடைய புஸ்தகம் யாக்கோபினும் சிறு பூச்சியே அப்படின்னு ஆரம்பிக்கும். ஒரு 10வது வசனத்துக்கிட்ட பாருங்க. இந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்பதாக நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். நான் குவைத் தேசத்துல போயிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு வசனம். திருப்பி அந்த குவைத்தை விட்டு நான் வர்ற வரைக்கும் சங்கீதம் வாசித்தாலும் இந்த வசனத்தை வாசிப்பேன். இதுல இருந்து அப்படியே வாசிப்பேன். ஒரு 16-17 வசனம் வரை வாசிப்பேன். சங்கீதம் வாசித்தாலும் இது வாசிப்பேன், நீதிமொழிகள் வாசித்தாலும் இது வாசிப்பேன், எந்த சாப்டர் வாசித்தாலும் இது டிஃபால்ட்டா இதை வாசித்தேருமா. வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அடுத்த வசனம் 11 போடுங்க. இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். யாரெல்லாம் உனக்கு விரோதமாக வாதாடுறாங்களோ அவங்களாம் நீ என்ன செய்ய மாட்டா, நாசமாய் போயிடுவாங்க, நீ அவங்கள பார்க்க மாட்டா. அடுத்தது, இதோ உண்மையில் நீ போராடியும் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்ப. நீ நம்ப இது, நீ உனக்கு எதிராக வர்றவங்களை இனி நீ என்ன செய்ய மாட்ட, பார்க்க மாட்ட. உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். அடுத்தது அடுத்தது 14 15 பாருங்க. அடுத்தது 16 வாசித்துருங்க. போதும். 15 சொல்லிட்டாரு, இது பெரிய மலை மாதிரி இருக்குதுப்பா, உன்னை நான் ஷார்ப் எட்ஜ் உள்ள ஒரு கருவியா மாத்துறேன். நீ என்ன செய்ய, எல்லாத்தையும் இடிச்சு போடுவ, ஆனா அவ்வளவு தூசியும் குப்பையுமா கிடக்கும். இதெல்லாம் எப்படா நான் ஒதுக்குவேன் நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடி காத்து வரும், புயல் காத்து வரும், அதுவே அடிச்சிட்டு போகும். நீ கையை கட்டி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் பாட வேண்டியதான். இதைத்தான் தேவன் சொல்றார். எப்படிப்பட்ட நல்ல தகப்பன்! அவரோட ஆசீர்வாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அதை ஆளவிட முடியாது. பெத்தாபரா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய இடம். எழுந்திருப்போமா? பெத்தாபரா ஒரு ஆசீர்வாதமான இடம். பெத்தாபரா எப்பொழுது நீங்க கடக்கிறீங்களோ உங்களுக்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வீங்க. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம். கர்த்தாவே, என்ன நீர் எங்க கொண்டு வந்திருக்கிறீர்? எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு முன்பதாக யோர்தான் கர்த்தாவே மலை போல நிற்குது ராஜா. இந்த பிரச்சனைகள் எனக்கு மலை போல இருக்குது, எனக்கு என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு நான் திகைத்து நிற்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அல்லவா எனக்கு பெத்தாபராவை நீர் காட்டினீர். நான் அதை கடக்கிறேன் ராஜா, உம்முடைய கரத்தை கொண்டு நான் கடக்கிறேன். எனக்கு முன்பதாக நீங்க போங்க, தர வெட்டாந்தரையாக மாத்துங்க. யோர்தானை கடப்பது பெரிய காரியம் அல்ல, ஏன்னா தேவன் நம்மளை செங்கடலை கடக்க செய்தார். அல்லேலூயா! செங்கடலை கடக்க செய்த அவருக்கு யோர்தானை கடக்க செய்யறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. எல்லாம் கண்களை மூடுவான், எல்லாரும் கண்களை மூடுவான்.